ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கே போகிறோன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெண்டை போய் பிக் பண்ணணும். அவன் வந்து வீட்டில் ரெடியாகி நிற்கிறான். நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். அவனை பிக் பண்ணிவிட்டு நம்ம நேராக வந்து உக்கடம் போக போகிறோம். உக்கடம் வந்து ஐ லவ் யூ பார்க்குக்கு பார்த்திங்கன்னா அங்கே தான் போக போகிறோம். அங்கே போய் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு பின்ன அங்கே எங்கள் பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே எப்படியே போயிட்டு வரலான்னு தான் விலாகு. சரி, நான் அவனை கூப்பிட போகிறேன். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. செம்ம வெயில் வேற. போயிட்டு மைக்கு வாங்கணும். மைக் வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது, இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது. அவன்கிட்ட போய் மைக்கு வாங்கிட்டு அப்படியே வந்து இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியது தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:10 ஆயிடுச்சு. என் வண்டியில் டைமும் பார்த்தீங்கன்னா தப்பாக காமிக்குது கைஸ். அது வேற ரெடி பண்ணணும். அது எப்போ ரெடி பண்ணுறதுன்னு தெரில. அடுத்த சர்வீஸ் போகும்போது தான் செக் பண்ணி அதை ரெடி பண்ணுவோம். டைம் கரெக்டாக தான் இருக்குது. என்னென்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கம்மியாக இருக்குது. மற்றபடியில் ஓகே தான். அது மட்டும் கரெக்ட் பண்ணிட்டோன்னா போதும். அப்பல அப்படின்னு சொல்லி வந்துருச்சு பாருங்க. இடையிலே ஏறிடுச்சு. நல்ல காரியத்துக்கு போகும்போது தொட்டு கும்பல நான். இங்கே பாருங்க, இவர் பாருங்க, நம்மளுக்கு சகுனம் சரியில்லைன்னு நினைக்கிற குமார் பொறுமையாவே இப்போ குமாருன்னு சொல்லி இந்த பேர் யார் வச்சானா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் வச்சாங்க குமாருன்னு. அவங்க சொன்னதுலேருந்து எனக்கு அதே மாதிரி பேர் வருது, குமாருன்னு. போவோம். அவன் வேற ரொம்ப கடுப்பாயிருப்பான். எப்போ 11:30 மணிக்கு எனக்கு கூப்பிட்டான், மாப்பிள்ள போகலாமா வெளியே அப்படின்னு. சரிடா மாப்பிள்ள இப்போ வந்துடுறேன்டா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்கே போய் டென்ஷன் ஆகாமல் இருந்தானா சரி. என்னெல்லாம் இந்த மாதிரி கிளம்பி உட்கார வச்சு இவ்வளோ நேரம் பண்ணியிருந்தானு நான்லாம் காண்டாயிருப்பேன். அவனையும் ஆகலைன்னு நான் சொல்ல முடியாது. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் காண்டாகிறானா காண்டாகலையான்னு. இப்போ கூட கூப்பிட்டான், வந்துடுவியாடா அப்படின்னு. வந்துடுறேன்டா கிளம்பிட்டேன்டான்னு. கிளம்பிட்டேன்னு சொல்லியே 10 நிமிஷம் ஆகிப்போச்சு. அதனால பையன் கோவப்படாமல் இருந்தானா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இல்லாட்டினா ஒரு டீ வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான். டீ வாங்கினா சில்லுன்னு ஆயிரும். கைஸ், என்ன கைஸ், நம்ம வெளியே வர டைமில் தான் மழையெல்லாம் வருமாட்டுக்கு. மழை வர மாதிரி அறிகுறி இருக்கு. ஐயோ மண்டை கைது. நான் வேற ஒயிட் கலர் சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கேன் கைஸ். ஒரே டிசப்பாயின்மெண்ட். மழை வராமல் இருந்தால் சரி. இந்த அண்ணன் வேற என்ன பண்ணுறாருன்னு தெரியல. கடுப்பு கைஸ். மழை வராமல் இருந்தால் சரி, இல்லைன்னா கடுப்பாயிரும். ஏன்டா இவ்வளோ நேரம் குளிச்சு ரெடியாகி வந்தவனே ஆகி போயிடும். டிசப்பாயின்மெண்ட். பார்த்தீங்களா, கிளைமேட்லாம் மாறிடுச்சு. மழை வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பாருங்க, ஒருத்தர் ஃபோன் நோண்டிட்டே போறாரு பாருங்க. இங்கே தான் நம்ம போக போகிறோம். போலீஸ் குவார்டர்ஸ்குள்ளே போக போகிறோம். அங்கே தான் நம்ம பையன் இருக்கான். அவன்கிட்ட போய் மைக்கு வாங்கிட்டு, இது பக்கத்து கட்டில் தான் நம்ம ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான். இதே பக்கத்து கட்டு அப்படி இருக்கான். அங்கே அவன்கிட்ட வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். மாப்பிள்ளை வேற ஃபோன் எடுப்பானான்னு தெரியாது. மாப்பிள்ளையோட பைக்கு பாருங்க, துணி போட்டு மூடி வச்சிருக்கான். கூப்பிடுவோம், மேலதான் இருப்பான். அவனுக்கு ஃபோன் பண்ணுவோம். மாப்பிள்ளை பார்க்கு, நீ ஃபர்ஸ்ட் டைம் தானே வர? எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? நம்ம வண்டி இங்கேயே போட்டுருவோம் மாப்பிள்ள, என்ன சொல்ற? நம்ம அப்படியே வந்தாச்சு கைஸ். இனி பையன் மாப்பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் டைமா வரோம். அதனால மாப்பிள்ளைக்கு வந்து எல்லாம் சுத்தி காமிப்போம். ஏன் மாப்பிள்ளை போலாம்ல? சீனா இருக்கு இன்னைக்கு கிடப்பா. அப்படியே வந்து பார்க்குள்ள வந்து ரொம்ப தூரமாக நடந்து வரோம். நானும் ஸ்ரீமணியும். என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரே கடுப்பாக இருக்குது. எல்லோரும் ஜோடியாக உட்காந்துருக்காங்க. ரொம்ப சங்கடமாக போச்சு. அதனால் இப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கே மாப்பிள்ள? அப்படியா மாப்பிள்ள? அந்த படமே பார்த்ததில்லை மாப்பிள்ள நான். கைஸ், அங்கே பாருங்க, ஏதோ ஒரு கார் வந்து அப்படியே நிற்க வச்சுருக்காங்க. அங்கே 4 ப்ரோஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் இப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் மொக்கையாக. ஏன் மாப்பிள்ள? ரொம்ப மொக்கையாயிடுச்சு.
அடுத்த வாட்டி ரொம்ப ஸ்ரீமணி கமிட்டட் ஆகிடுவான். ஏன் பார்க்கலாமாப்பா? ஆயிடுவியா? ஓகே கைஸ், அப்படியே போயிட்டு வருவோம். இதுதான் வந்து நான் வந்து இப்போ ஃபோன் பண்ணுறதுக்காக போகிறேன். மாப்பிள்ளை உன் நம்பர் சொல்லு. நல்லா இருக்கு கைஸ் இந்த இடம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் டைம்னா வந்திருக்கேன், இங்கெல்லாம் இவ்வளோ தூரம் வந்தது கிடையாது. மாப்பிள்ளை வந்து தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். அவன் வந்து தனியாக கைஸ் வந்து இப்போ தனியாக வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அதனால் இங்கே வந்திருக்கோம். ஓகே தான். இனி அப்படியே திரும்பி வந்து இந்த எண்டு வரைக்கும் வந்துட்டோம் நாங்கள். இப்போ திருப்பியும் இங்கேருந்து அந்த எண்டு வரை நடக்க போகிறோம். போகலாமா? நாங்கள் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு கண்டென்ட்டு பசங்க சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் கைஸ். என்ன மாப்பிள்ள சொல்கிறோம்? அவங்கள்ட்ட ஒரு திறமை இருக்குன்னா நம்ம அது வெளியே கொண்டு வரணும். நம்மளுக்கு தான் ஒரு திறமையும் கிடையாது. நம்ம வந்து வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு போகிறோம். ஏன்னா வந்து நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்க்குறதுக்கு இருக்கோம், வேறு எதுக்குமே கிடையாது. மிஞ்சி போனால் என்ன பைக் ஓட்டி வீடியோ போடுவோமா, அவ்வளோதான். அதனால் இந்த மாதிரி டேலண்ட் இருக்கவங்களெல்லாம் கண்டிப்பாக வந்து அப்ரோச் பண்ணணும். ஆமாம், நாங்கள் வீடியோஸ் எடுத்திருக்கோம், நாங்கள் போடுவோம் கண்டிப்பாக. ஏன் மாப்பிள்ள? அதே மாதிரி திரும்பி இப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் கைஸ். இது அப்படியே நடக்க வேண்டியதுதான். நம்மளும் ஒரு நாள் அது போட்டு சொல்லுவாங்களா கப்பல் சொல்லுவாங்களா என்ன சொல்லுவாங்க தெரில. நீர் வாங்கணும் வச்சா நம்மளை மட்டும் நீர் வாங்கணும், தண்ணி வண்டி. சரி, தண்ணி வண்டியில் நம்மளும் போவோம் கைஸ். அது பேர் என்னென்னு கரெக்டாக எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட். எங்களுக்கு தெரில, கண்டிப்பாக தெரில. ஒரு நாள் போகிறோம், நீங்களும் வரீங்க, எல்லாம் ஒன்றா போகிறோம். இப்போ வந்து நாங்கள் இங்கே நின்றுட்டுருக்கோம். இங்கே எதனால் நின்றுட்டுருக்கோன்னா கடைசி வரைக்கும் நாங்கள் நின்றுக்கிட்டே தான் இருக்கோம். ஆமாம், அதனால் நின்றுட்டு தான் இருக்கோம். ஏன்னு கேளுங்க, கையில் அமௌண்ட் இல்லை, அதனால தான் இங்கே நின்றுட்டுருக்கோம். டாஸ்க்கு. அதனால் வந்து நம்மளும் இங்கே வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம். அங்கே பாருங்கள், உக்கட பாலம் அங்கே போகுது பாருங்கள். பாலம் ஆகுற மாதிரி மிதந்தே ஆகுறோம். இங்கே வந்து எல்லா கடையில் வந்து ஒவ்வொன்றும் சாப்பிட்டு ட்ரை பண்ணுறோம். வாங்க அப்படியே நடந்து போவோம். இப்போ டைமு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போகலாமா? சரியா? இங்கே வேண்டாம், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே போய் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? அப்படியே போயிட்டுருக்கோம் பாருங்கள். செம்மையாக இருக்குது இந்த இடம். ஓகே தான் கைஸ். இங்கே வந்து ஏதோ ஃபோட்டோ வரைஞ்சி கொடுக்குறது வந்து வரைஞ்சிட்ருக்காரு அண்ணன். நம்மளும் எல்லாமே வரைவோம், ஒரு காலத்தில் வரைவோம். ஐ லவ் யூ பார்க் இங்கே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பாய்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம வந்து அப்படியே ரிட்டன் வந்து இனி ஒரு பார்க்குக்கு போகிறோம். எங்கே மாப்பிள்ள போகலாம்? ரேஸ் கோஸா, ஆர்எஸ்புரமா, எங்கே போகலாம்? உனக்கு எந்த இடம் பிடிக்கும்? ரேஸ் கோஸா, ஆர்எஸ்புரமா? எல்லா இடத்துக்கும் உன்னை பிடிக்க போனேன்னா இல்லையா? போகணும் மச்சான், நல்லா பார்க்கணும் மச்சான், நல்லா பார்க்கணும். அதனால் பையனுக்கு தெரில, அதனால் நம்ம வந்து வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். அங்கே இப்போ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பி நம்ம அந்த சைடு போவோம் கைஸ். அங்கே ஒரு பார்க் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போவோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அங்கேயே நம்ம போனது கிடையாது. சரி, அங்கேயாச்சும் போயிட்டு வருவோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:45 ஆயிடுச்சு, 3:45 ஆயிடுச்சு. செம்ம டிராஃபிக்கு கைஸ். இந்த ரோடு செம்மையா இருக்கு, கேமரால வேற லெவல்ல தெரியுது. இன்னைக்கு தான் இவ்வளோ நேரம் சுத்திட்டு இருக்கோம். அப்படியே நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்தாச்சு. நம்மள இடம் ஓகேவா? இடம் நல்லாவே இல்லை. ஏன்? யாருமே இருந்தால் தான் நல்லா இருக்குமா என்ன? இன்னும் இப்போ வந்து யாருமே இங்கே கிடையாது. இனி கொஞ்சம் டைமாக தான் வருவாங்க. ஏன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 மணி தான் ஆச்சு. அதனால் யாரும் அவ்வளோ க்ரௌடு கிடையாது. அதனால் வந்து சன்செட்டெல்லாம் ஆக போகுது. சன்செட் இனியும் ஆகலை, மூடிடுச்சு தெரியுதுங்களா? இனிமேல் தான் சன்செட் ஆகுது. நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நானும் மாப்பிள்ளையும் கடைசி ஆமாம் மாப்பிள்ள நல்லா இருக்குல்ல? நானே ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வரேன். இது ஃபஸ்ட் டைம் இங்கே இதுக்குள்ளே வர்றது. நீ ஃபஸ்ட் டைம் தானே மாப்பிள்ள? மாப்பிள்ளை எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட் டைம் தான். அதுவும் நான் தான் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க, மாடை வந்து ஜல்லிக்கட்டு தானடா மாப்பிள்ளை. இது ஜல்லிக்கட்டோடதெல்லாம் இங்கே பாருங்க. இந்த மாதிரி மாடை வந்து அடக்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க.
இந்த சன்செட் ஆகுது. வாங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கலாமான்னு தோணுது. கிளைமேட்லாம் நல்லா தான் இருக்குது. மழை வருமோன்னு நினச்சோம், மழை வரல. மாப்பிள்ள நீ இந்த இடத்த பற்றி என்ன சொல்ல வரீங்க? அதாவது இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரலாம், நீ பொறுமையாக சொல்லு. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இது சொல்கிறேன். நம்ம ஊருக்கும் இங்கேயும் டிஃபர் பண்ணுவோம். இது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட்டு? நம்ம ஊரில் ஃபுல்லாக ஆளுங்களாக இருப்பாங்க, இங்கே பாருங்க அனாதையாக இருக்கும் இந்த இடம். அதுதான் அனாதையானா இனி கொஞ்சம் டைம் ஆக தான் ஆளுங்க வருவாங்க. டைமுக்கு ஆளுங்க வருவாங்க, அங்கே எப்பவுமே ஆளுங்க இருப்பாங்க. ஆமாம், அவ்வளோதான். இங்கெல்லாம் போட்டு விடலை. ஆமாப்பில் நம்ம விடுவோம் மச்சான். நம்ம வாயில் தான் போட்டு விட வேண்டியது. இவனுக்கு இது என்ன மாப்பிள்ள, மின்விசிறியா? ஏதோ இது வச்சுருக்காங்க. எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க, எது பற்றியுமே தெரியாது. சொல்லுங்கள், தெரிஞ்சால் எதாவது சொல்லுங்கள். எங்களுக்கு எதுவும் தெரியாது. தெரியாமல் எதுக்குடா வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வீடியோ எடுக்கிறது. சூப்பராக அவங்கள கரெக்டாக கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்டேன். அதனால் கை வேற வலிக்குது. இது இந்த போஸ்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்க லைட்டாக? நம்ம போஸ்ட் போடுறோமோ இல்லையோ, கவர்மெண்ட் போஸ்ட் போடுறாங்க. அது எதில் அவ்வளோ ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே நடந்து போயிட்டு அந்த எண்டு வேற போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடலாம். ஏன்டா மாப்பிள்ள? அதுக்கப்புறம் ரேஸ் கோர்ஸு இல்லைன்னா ஆர்எஸ்புரம் போகும். ஓகே கை சொல்லி இந்த எண்டு வேற வந்தாச்சு. அப்படியே இப்போ போகிறோம், திரும்பி போகிறோம், ரிட்டர்ன் போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே அந்த அளவுக்கு ஒன்றும் உஷார் இல்லை. உஷாருன்னா நாங்கள் வந்து அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. அங்கே வந்து நல்லா இருந்துச்சு போட்டு. பார்த்து வந்தது என்னமோ, ஆனால் எங்களுக்கு கிடைச்சது என்னமோ. கிடைக்கிறதுக்காக வரல, கிடைக்கிறதுக்காக நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் ஜாலியாக வந்தோம். சரி வீடியோஸ் இருக்கு, ஆனால் நாங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ஒன்று கிடச்சிச்சு. என்ன பார்ப்பீங்க, நீங்கள் பார்ப்பீங்க, பொறுத்திருந்து பார்ப்பீங்க என்னன்னு. அது வந்து சொல்கிறோம், அதுதான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் ட்விஸ்ட்டு. ஏன்னா நாங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு நல்லா கொண்டு வந்து அங்கே வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸு உங்களுக்கு இருக்கும். சர்ப்ரைஸ்லாம் இல்லை கைஸ். நாங்கள் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தானுங்க. நாங்கள் அவங்கள வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா, ஆனால் அவனுங்க ஆமாம் அவனுங்க எங்களை தான் வச்சு வீடியோ எடுத்துருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளை விட பெரிய ஆளுங்க. ஏமாப்பிள்ள கரெக்டு தான். உங்களுக்கே தெரியும். ஆமாம், செம்மையாக டான்ஸ் ஆடி இருந்தான் அந்த பையன். வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் அவனுக்கு வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவனுக்கு இல்லை அவங்க பர்மிஷனோடு எடுத்தோம். அவன் இல்லை, அந்த ப்ரோவுக்கு வீடியோ எடுத்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இப்போ இங்கே அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான்ப்பா. பாருங்க செம்மையாக இருப்பாங்க. அவனை நினைப்பானுங்க அவங்கள தான் வீடியோ எடுக்கிறோன்னு, ஆனால் நம்ம வந்து அவங்கள வீடியோ எடுக்கலை. ஆமாம் கைஸ், இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம். வீட்டுக்கு தானடா? வீட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி சுத்தல் முடிஞ்சிருச்சு. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நைட்டு பார்க்கலாம் மாப்பிள்ள. நைட்டு பார்க்கலாம். ஓகே.